விக்ரமாதித்தன் கதை. வேதாளம் சொன்ன 23வது புதிர்கதை. விலைமகளே சிறப்புக்குரியவள். நட்சத்திரேசன் என்னும் அரசன் கேசரபுரம் என்னும் நகரத்தை ஆட்சி செலுத்தி வந்தான். அவன் ஒரு நாள் வெளியூர் சென்றிருந்தான். வழியில் அவசத்திகாள் என்ற இளம் பெண்ணை கண்டான். அவளிடம் காதல் கொண்டான். தன்னை மணந்து கொள்ளும்படி அவளை கேட்டான். அவளும் சம்மதித்தாள். உடன் அவளையும் அழைத்து கொண்டு தான் போக வேண்டிய நகரத்துக்கும் புறப்பட்டு போனான். திருடர்கள் அவர்களை மறித்து கொண்டார்கள். நட்சத்திரேசன் தன்னுடைய வலிமையால் அவர்களை அடித்து துரத்திவிட்டு தான் போய் சேர வேண்டிய நகரத்தையும் அடைந்தான். அங்கே பாழடைந்த ஒரு கோயில் அருகில் மனைவி அவசத்திகாலை இருக்க செய்து உணவு கொண்டு வருவதற்காக சென்றான். உணவை தேடிச் சென்ற அரசனை ஒரு விலைமகள் கண்டாள். அவன் மீது காதல் கொண்டாள். அவனுக்கு உணவு பரிமாறி அவனுடன் அன்பாக பேசிக் கொண்டிருந்தாள். விலைமகள் வீட்டிலிருந்த அரசன் கோவிலில் இருக்க செய்த மனைவி அவசத்திகாலை மறந்து விட்டான். அரசன் வருவான் வருவான் என்று காத்திருந்தாள் அவசத்திகாள். ஆனால் அவனோ வரவில்லை. அப்பொழுது அவ்வழியாக வந்த வைசியன் ஒருவன் அவள் பசியோடு இருப்பதை அறிந்து தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவளித்து உபசரித்தான். பிறகு அவளுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவளை மணந்து கொள்வதாக அவன் கூறினான். அவளும் வேறு வழியின்றி அதற்கு சம்மதித்தாள். அன்று இரவு வைசியனும் அவசத்திகாலும் பேசிக் கொண்டிருக்கையில் எலி ஒன்று ஓடியது. வைசியன் அதை துரத்தி அடித்து கொன்று விட்டான். பிறகு எலியை கொன்ற தன்னுடைய திறமையை பிரமாதப்படுத்தி பேசினான். அவனுடைய பேச்சில் வெறுப்பற்ற அவசத்திகால் வைசியனிடம், எலியை கொன்றது பற்றி இவ்வளவு பிரமாதமாக பீற்றிக் கொள்கிறீரே, உமக்கு முன் என் கையை பற்றியவர் நடுக்காட்டில் தன்னந்தனியாக பல திருடர்களை அடித்து துரத்தினார். ஆனால் அதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த ஆண்மகனை விட்டு உம்மை கைப்பற்றிய என்னை போல் பேதை பெண் யாருமே இருக்க மாட்டார்கள். உம்மோடு வாழ்வதை காட்டிலும் உயிர் விடுவதே மேலாகும் என்று கூறிவிட்டு அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அவள் இறந்ததும் துக்கம் தாழாமல் வைசியனும் இறந்து போனான். விலைமகள் வீட்டில் இருந்த நட்சத்திரேசனுக்கு அவசத்திகாள் நினைவு வரவே அவன் வந்து கோவிலில் பார்த்தான். அவளை காணவில்லை. தன் தவறை உணர்ந்து ஏக்கமுற்று அவனும் இறந்து விட்டான். அவசத்திகாள், வைசியன், நட்சத்திரேசன் ஆகிய மூவரும் இறந்த செய்தி அறிந்த விலைமகள் அம்மூவரும் தன்னால் தானே இறந்தனர் என வருந்தி அவளும் இறந்து விட்டாள். இவ்வாறு இறந்து போன நால்வரில் சிறந்தவர் யார் என்று கேட்டது வேதாளம். முதல் 3 பேரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த ஆசையின் காரணமாக இறந்தனர். ஆனால் விலைமகளே பழிக்கு அஞ்சி வருந்தி இறந்தாள். ஆகவே விலைமகளே சிறப்புக்குரியவள் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன 24வது புதிர்கதையும் கடைசி கதையும். என்ன முறை சொல்லி அழைப்பது? சேனாதிபதி என்னும் பெயர் கொண்ட அரசன் ஒருவன் உலக சுற்றுப்பயணம் சென்று வர விரும்பினான். தன் மனைவியையும் மகளையும் அரண்மனையிலேயே விட்டுவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் அவன் புறப்பட்டு சென்றான். மனைவியும் மகளும் அரசனை காணாததால் அவனை தேடிக்கொண்டு அவர்களும் புறப்பட்டனர். வழியில் மழை வந்ததால் ஒரு மண்டபத்தில் தங்கினார்கள். மழை நின்றதும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் ஒரு பிராமணனும் அவன் மகனும் அந்த மண்டபத்துக்கு வந்தனர். அங்கே புதிதாக பதிந்திருந்த அடிச்சோடுகளை பார்த்ததும் சற்று முன் யாரோ 2 பெண்கள் அங்கே வந்து தங்கி போய் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி தந்தையும் மகனும் சென்றனர். அந்த சுவட்டுக்கு உடையவர்களை கண்டுபிடித்தால் பெரிய அடிச்சுவடு உடையவளை தந்தையும் சிறிய அடிச்சுவடி உடையவளை மகனும் மணந்து கொள்வது என்று தீர்மானித்துக் கொண்டனர். சிறிது தூரம் சென்றதும் அந்த பெண்கள் இருவரையும் தந்தையும் மகனும் கண்டனர். ஆனால் பெரிய அடிச்சுவடு உடையவள் மகளாகவும் சிறிய அடிச்சுவடு உடையவள் தாயாகவும் இருப்பதை கண்டனர். ஆயினும் தங்களுக்குள் ஏற்கனவே தீர்மானித்தபடியே அவர்கள் இருவரையும் மணந்து கொண்டனர். பிறகு அவர்கள் இருவருக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தனர். அந்த பிள்ளைகளும் வளர்ந்து 5 வயதை அடைந்தன. அந்த 2 பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் என்ன முறை சொல்லி அழைக்க வேண்டும் என்று கேட்டது வேதாளம். அந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று விக்ரமாதித்தனுக்கு தோன்றவில்லை. வியப்படைந்து நின்றான். கதை முடிந்ததும் வேதாளம் முன்போல் ஓடவில்லை. ஆனால் விக்ரமாதித்தனை பார்த்து தன் சொந்த வரலாற்றை கூறியது. விக்ரமாதித்த மன்னனே, இதுவரையில் மற்றவர்களின் கதைகளை கூறி வந்தேன். இப்பொழுது என் சொந்த கதையை கூறுகிறேன். சோழ நாட்டை சேர்ந்த திரிசிரபுரம் என்பது என் சொந்த ஊர். என் பெயர் காலத்தி ஐயன். திரிசிரபுரத்தில் உள்ள கோயிலில் நான் அர்ச்சகனாக இருந்தேன். ஒரு நாள் கோயிலில் சுவாமிக்கு படையல் படைத்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு வெளியில் உட்கார்ந்திருந்தேன். கோயிலின் உள்ளே பேச்சு குரல் கேட்டது. பேசுவது யார் என்று கதவின் துவாரத்தின் வழியாக பார்த்தேன். உள்ளே சிவபெருமான் மடியில் பார்வதி தேவி அமர்ந்திருந்தாள். இருவருடைய உரையாடலையும் உற்று கேட்டேன். சிவபெருமானிடம், இந்த 14 உலகங்களில் சொல்லப்படாத அற்புதமான கதை ஒன்று சொல்லுங்கள் என்று பார்வதி தேவி கேட்டுக்கொண்டாள். அதற்கு சிவபெருமான், ஒரு கதை என்ன, புதுமையான பல கதைகள் கூறுகிறேன். அவை ஒவ்வொன்றும் புதிர் கதைகள்.
நான் சொன்னவுடன் நீ அதை விடுவிக்க வேண்டும் என்று நிபந்தனையோடு 24 கதைகளை கூறினார். இதுவரை நான் உமக்கு சொல்லி வந்த கதைகளே அவை. நீர் விடுவித்ததைப் போலவே பார்வதியும் 23 கதைகளை மட்டுமே விடுவித்தாள். ஆனால் 24வது கதையை மட்டும் பார்வதி தேவியால் விடுவிக்க இயலவில்லை. உடனே சிவபெருமான் பார்வதியிடம், இதுவே முறை தெரியா கதை என்பது, யாராலும் இதை விடுவிக்க இயலாது என்றார். கதைகளை உற்சாகத்தோடு நான் கேட்டுக்கொண்டிருந்ததால் வீட்டுக்கு போக நேரமாகிவிட்டது. ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வருகிறீர்கள் என்று என் மனைவி கேட்டாள். கோயிலில் நடந்ததை அவளிடம் கூறினேன். அந்த கதையை தனக்கு சொல்ல வேண்டும் என்று அவள் கேட்டாள். தெய்வம் சொன்ன கதைகளை யாருக்கும் சொல்லக்கூடாது என்றேன். சொல்லியே தீர வேண்டும் என அவள் கட்டாயப்படுத்தினாள். வேறு வழியில்லாமல் எல்லா கதைகளையும் அவளுக்கு சொல்லி அவற்றை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அவளை எச்சரித்தேன். மறுநாள் காலையில் தண்ணீர் கொண்டு வர கிணற்றுக்கு சென்றவள் அங்கு வந்த எல்லா பெண்களிடமும் கோயில் நடந்த நிகழ்ச்சிகளை கூறி இக்கதைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள். இந்த விவரம் ஊர் முழுவதும் பரவிவிட்டது. மறுநாள் காலையில் நான் கோயிலுக்கு சென்றதும் சிவபெருமான் தோன்றி, அர்ச்சகனே, பார்வதி தேவிக்கு நான் கூறிய கதைகளை நீ கேட்டு ஊர் முழுவதும் பரப்பிவிட்டதனால் வேதாளமாக கடைவாய் என்று என்னை சபித்து விட்டார். நான் பதறி போய், இறைவா, இந்த சாபம் நீங்குவது எப்பொழுது என்று கேட்டேன். அதற்கு இறைவன், உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்து காளி கோயிலுக்கு அருகில் உள்ள காட்டில் முருங்கை மரம் ஒன்று உள்ளது. அதில் நீ தலைகீழாக தொங்கிக் கொண்டு 30 ஆண்டுகள் இருப்பாய். அப்பொழுது ஞானசீலன் என்னும் முனிவன் உன்னை வசப்படுத்திக் கொள்வதற்காக காளியிடம் வரம் கேட்பான். அவனுக்கு உதவி செய்யும் பொருட்டு விக்ரமாதித்தன் உன்னை பிடித்து கொண்டு போவான். அப்பொழுது இந்த 24 கதைகளையும் அவனுக்கு நீ கூற வேண்டும். அவன் 23 கதைகளையும் விடுவித்து விடுவான். கடைசி கதையை விடுவிக்க இயலாமல் நிற்பான். அதை கொண்டு அவனை விக்ரமாதித்தன் என நீ தெரிந்து கொண்டு ஞானசீலனுடைய மோசடி கருத்தை அவனிடம் கூறு. பிறகு விக்ரமாதித்தனை கொண்டே ஞானசீலனுடைய தலையை வெட்டி வேள்வி தீயில் போட செய். அதன் பின் அவனுக்கு அடிமையாகி 2000 ஆண்டுகள் அவனுக்கு வாகனமாக இரு. அதற்கு பிறகு உன்னுடைய சாபம் நீங்க பெற்று நீ கைலாயத்துக்கு வந்து சேருவாய் என அருள் கூர்ந்தார். ஞானசீலனுக்காக இப்பொழுது என்னை கட்டி தூக்கி கொண்டு போகிறீர். அங்கு போனதும் உம்மை பலியிட கருதி விடுவான். இதற்கு முன் அவன் 999 அரசர்களின் தலைகளை வெட்டி வேள்வி தீயில் போட்டிருக்கிறான். உன் தலையை கொய்து போட்டதும் அவனுடைய வேள்வி முழுமையாகும். உடனே காளி அவன் முன் தோன்றி அவன் கேட்கும் வரங்களை அளித்து விடுவாள். ஆகவே அவன் உம்மை பலி கொடுக்கும் முன் நீர் அவனுடைய தலையை கொய்து வேள்வி தீயில் போட்டால் உமக்கு வேண்டிய வரங்களை காளி அருள் புரிவாள் என்று கூறி முடித்தது வேதாளம். உடனே விக்ரமாதித்தன் வேதாளத்திடம், ஞானசீலனை எவ்வாறு பலி கொடுப்பது என்ற தந்திரத்தையும் கூறுவாயாக என்று கேட்டான். என்னை பிடித்து கொண்டு அங்கு போனதும் ஞானசீலன் உம்மை குளித்துவிட்டு வந்து காளியின் முன் தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கும்படி கூறுவான். அப்பொழுது எப்படி வணங்க வேண்டும் என்பதை அவனையே செய்து காட்டுமாறு நீர் சொல்ல வேண்டும். அவன் அவ்வாறு செய்யும் பொழுது அவன் தலையை கொய்து வேள்வித்தீயில் போட வேண்டும் என்றது வேதாளம். வேதாளம் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வேதாளத்தை கொண்டு போய் ஞானசீலனிடம் ஒப்படைத்தான் விக்ரமாதித்தன். ஞானசீலன் மகிழ்ச்சியுற்று விக்ரமாதித்தனை குளித்துவிட்டு வந்து காளிதேவியை வணங்கும்படி கூறினான். விக்ரமாதித்தனும் குளித்துவிட்டு வந்து, எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை நீயே செய்து காட்டு என்றான் விக்ரமாதித்தன். ஞானசீலன் அவ்வாறே தரையில் விழுந்து வணங்கினான். உடனே விக்ரமாதித்தன் அவன் தலையை கொய்து வேள்வி தீயில் போட்டான். உடனே காளிதேவி அவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். இங்கே வெட்டப்பட்ட அரசர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். அவ்வாறே வரம் கொடுத்தாள் காளிதேவி. எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். பிறகு அவர்கள் கோரிய வரங்களை அருளி காளி மறைந்தாள். அத்தகைய வீரத்தீர செயல்களை செய்த எங்கள் விக்ரமாதித்தன் அமர்ந்து ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்ந்து ஆள இயலுமா என்று கேட்டது 2வது படியில் இருந்த பதுமை. அன்று மாலை மங்கிவிட்டபடியால் போஜராஜன் அந்தப்புறம் சென்று விட்டான். மறுநாள் காலையில் சபைக்கு வந்து 3வது படியில் ஏறும்போது பதுமை கதை சொல்ல தொடங்கியது.